திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை சின்னப்பா பூங்காவில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு பல்வேறு தமிழ் அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதையடுத்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் புதுப்பானையில் பொங்கலிட்டு மரியாதை செலுத்தினர். சிறுவர்களுக்கு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவள்ளுவர் தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் இறைச்சி விற்பனைக்கு அரசு தடை விதித்துள்ள நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தடையை மீறி இறைச்சி விற்பனை செய்த 20 கடைகளில் இருந்து சுமார் 650 கிலோ ஆடு மற்றும் பன்றி இறைச்சியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். 2000 ரூபாய் அபராதமும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. வேதாரண்யத்தில் மாட்டுப் பொங்கலையொட்டி இன்று மீன் விலை 2 மடங்கு உயர்ந்ததால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். பாம்பன், நாகை, மல்லிப்பட்டினம் மற்றும் பல்வேறு ஊர்களிலிருந்து கோடியக்கரைக்கு மீன்களை கொண்டு வந்து அதிக லாபத்திற்கு விற்றுச் சென்றனர். மீன் விலை அதிகமாக இருந்ததால் ஒரு சிலர் மட்டுமே மீன்களை வாங்கிச் சென்றனர். சென்னையை அடுத்த நங்கநல்லூரில் மின்கசிவினால் ஏற்பட்ட தீ விபத்தில் மூச்சு திணறி தம்பதியர் உயிரிழந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்கசிவுக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை எழும்பூரில் பட்டப்பகலில் ராஜன் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இந்த கொலைக்கு முன்விரோதம் காரணமா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பொங்கல் அன்று குடிபோதையில் வாகனங்களை ஓட்டியதாக நெல்லை மாவட்டத்தில் ஒரே தினத்தில் 525 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மாநகர காவல்துறை ஆணையரும் சரக காவல்துறை துணைத் தலைவருமான அன்புவின் உத்தரவுப்படி இந்த சோதனை நடத்தப்பட்டது.